பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு மீன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்கள். பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் இணைந்து தோஷத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மகர ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடந்த 45 நாட்களாக 2வது வீட்டிலே சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் கோச்சாரத்தில் 2வது வீட்டிலே செவ்வாய் அமர்வது பல்வலி, முகத்தில் காயம், இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவார். கடந்த 45 நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது சில பேருக்கு பண தட்டுப்பாடு, சுக வேதனை இப்படி ஏற்பட்டு இருந்திருக்கும். நிலபுல சொத்துக்கள் ஒரு பக்கம் விற்றுட்டு வேறிடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கும். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் ஒரு 8 நாட்களுக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே குருபகவான் வந்தால் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு அடிமேல் அடி இடிமேல் அடி. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் சோளம் வச்சாலும் சரி, கடலை போட்டாலும் சரி, நெல் போட்டாலும் சரி, என்ன பயிர் பண்ணாலும் சரி, நம்ம 10,000 ரூபா முட்டுவலி செலவு போட்டால் வரக்கூடிய வெள்ளாமல் 5,000 ரூபாய்க்கு தான் வரும். பெரும்பாலும் விவசாயிகளுக்கு கடந்த ஓராண்டு காலமாக மகர ராசி என்பவர்கள் அடிமேல் அடி இடிமேல் இடி. அதே மாதிரி தான் எல்லா தொழில் துறையும் ஒன்றுக்கு அரை தான் வருமானங்கள் சம்பாதித்திருப்பார்கள். 3வது வீட்டிலே குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் முதல் 8 நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சிலர் வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒன்று மாற்றணும், விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விற்கலாம். நல்ல விலை வரும். விற்றுட்டு புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தைரியம் வீரியம் மேம்படும். 3ஆம் வீட்டில் ஏற்கனவே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசி என்பர்கள் தைரிய வீரியத்துடன் செயல்படுவீர்கள். ராகு பகவான் வந்து சுகபோகக்காரகன். உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் பெரிய அளவு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். பெரும்பாலும் மகர ராசி என்பர்கள் 3வது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தைரியமான முடிவுகள் எதிர்காலத்திற்கு தேவையானதை நீங்கள் டபுள் மடங்காக விரிவுபடுத்தி கொள்ளலாம். நல்லா வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம். நிலபல சொத்துக்கள் வாங்கி கொள்ளலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கீழ் தம்பி தங்கைகள், உடன் பிறந்தவர்கள், அவர்களுக்கு கோபதாபங்கள், உங்களால் ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை மகர ராசி என்பவர்கள் தம்பி தங்கையிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை தொழில் மாற்றம், வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தைரியமான முடிவுகள் உடனுக்குடன் வெற்றி தரும். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். உபய வருமானங்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். மகர ராசி என்பதற்கு நல்லது. சித்திரை மாதம் இறுதி வரை சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வந்து 2வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். பணத்தட்டுப்பாடு குறையும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு முன்னின்று செயல்படாதீங்க.
உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி. வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி பத்திரங்களை திருப்பி வாங்கக்கூடிய நிலை உண்டு. கடன், பகை, நோய், எதிரி தொந்தரவுகள் இருக்கிறது என்றால் அதெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புண்டு. வைகாசி 1 முதல் 19 வரை மாம மச்சான்களிடம், மகர ராசி என்பர்கள் மாம மச்சான்களிடம் பகைத்து கொள்ளாமல், விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல், கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் வைகாசி 1 முதல் 19 வரை பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராகு செவ்வாய் நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை 6ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பகை, கடன், நோய், சத்ருஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பார்வை விழும்போது மாம மச்சான்கள் வழியில் சில தொந்தரவுகள் மகர ராசி என்பதற்கு வர வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் வாரி செய்யும்போது கடனை குறைக்கலாம். நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நினைச்ச மாதிரி நல்ல இடமாற்றங்களும் தொழில் வேலையில் சந்திக்கலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 38 நாட்கள் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீர் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல மழை பொழியும். விவசாயிகளுக்கு பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கோடை மழை பொழியும். விவசாய பயிர்கள் செய்யலாம். 10ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது பதவி, வேலை, தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது. தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், பகை இல்லாமல், நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு எகடாவடம் பேசாமல் மகர ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது. ஏன்னா 9ஆவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேதுவை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலை கூட மகர ராசி என்பதற்கு வரும். தந்தையை விட்டு பிரிந்து இடம் மாறி வேலையோ தொழிலோ செய்யக்கூடிய நிலை, வேறு இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய நிலை கூட மகர ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 39 நாட்கள் ஏற்படும். மாற்றங்கள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். கடந்த ஓராண்டு காலமாக சனி பகவான் பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது பிரம்மகத்தி தோஷம். அந்த பிரம்மகத்தி தோஷம் பெரும்பாலும் மகர ராசி என்பதற்கு விரயங்களும் நஷ்டங்களும் சுக வேதனையும் கொடுத்து கொண்டு இருந்திருக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 5ஆம் இடம் செல்கிறார். பூர்வ புண்ணிய பலம் உண்டு. குலதெய்வ அருள் உண்டு. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் வழியாக சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடம் குரு செல்லும் பொழுது உங்களுக்கு 5ஆம் வீட்டின் வழி இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உங்களுடைய மகன், மகள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்யலாம். திருமணம் செய்து புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. சுபட்சமான காலகட்டம் என்றே சொல்லலாம். 3ஆவது வீட்டிலே கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தைரியம், வீரியம், வெற்றி, புகழ், கீர்த்தி அடையலாம். மகர ராசி என்பதற்கு கோச்சாரத்திலே சித்திரை மாதம் 10 முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு உண்டான காலகட்டமாக வெற்றி வாய்ப்புகளாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.